வணக்கம். உங்கள் வசந்த சேகர். இன்றைக்கி தஞ்சை மாவட்டம் திருவையாறு வட்டாரம் அது அருகில் இருக்கிற பனவாசல் கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இது இளங்காளி அம்மன், 7 காளி அம்மனுங்க. இளங்காளி அம்மன் நம்ம தமிழ்நாட்டிலே இது மாதிரி கோயில் இருக்கான்னு தெரியல. ஏன்னா 7 காளி ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மன் இது. இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இந்த வரலாறு என்னன்னா, அடமலை காலம் இங்கே ஒரு அம்மன் தங்கியிருந்தாங்க. அவங்க தான் இங்கே பூர்வீகமாக இருந்தாங்க. அந்த 7 காளி அவங்க அண்ணா அக்கா தங்கச்சிங்க. அந்த 7 பேருமே பயங்கர மழையாக இருக்குது, அடமலையாக இருக்குது, நான் கொஞ்சம் ஒதுக்கிக்கிறேன், கொஞ்சம் தங்கிக்கிறேன், அந்த மலை விட அப்படின்னு சொல்லி தங்கினாங்க. அந்த அம்மாவும் மனம் இறங்கி சரி தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி திண்ணைக்கு திண்ணையிலேருந்து அப்படியே அடுப்படிக்கு வீட்டுக்கு வீட்டிலேருந்து அடுப்படிக்கு அப்படி வந்துட்டாங்க. இருந்துக்கிட்டு போக மாட்டேன்றாங்க. அப்போ அந்த அம்மன் தவிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, சரி நீங்களே இங்கே இருந்துக்குங்க அந்த 7 பேரும், நான் தனியாக போயிடுறேன்னு சொல்லி அவங்க நேராக தனியாக போயிட்டாங்க. இங்கேருந்து பக்கத்தில் இருக்குங்க அந்த பெரம்பலூர் ஒன்று. அந்த பெரம்பலூர் அதுக்கு தாண்டி வயக்காட்டில் போய் அந்த அம்மன் போய் தங்கிட்டாங்க. இப்போ அந்த பால் குடம் சில விஷயங்கள் விசேஷ நாள் எல்லாம் அபிஷேகம் அந்த அம்மனுக்கு தான் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அம்மனுங்க. இந்த 7 பேர் இங்கே தங்கிட்டாங்கன்னா இந்த ஊர் ரொம்ப செழிப்புமாக நல்லா இருக்குது. இந்த ஊர் மற்ற ஊர்களை விட தஞ்சை மாவட்டத்துலேயும் இந்த ஊர் ரொம்ப செழிப்புமாக இருக்குது ஒரு ஊருங்க. என்னைக்காச்சும் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சுனாக்கா நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம அரியலூர்லேருந்து திருமானூர்லேருந்து திருவையாறு, தஞ்சாவூர், இந்த திருமானூர் டு திருவையாறு போகிற வழியில் ஆற்றுப்பாலத்தை தாண்டினவுடனே விளாங்குடி வரும். விளாங்குடிக்கும் திருவையாறுக்கும் நடுப்புற திருமானூர்லேருந்து வரும்போது ரைட்டுங்க, திருவையாற்றுலேருந்து திருமானூர் போகும்போது லெஃப்ட்டு உள்ளார ஒரு ரோடு வரும். அது நேராக வந்தீங்கன்னாக்கா பனவாசல் கிராமம். அங்கே கேட்டாலே இந்த இளங்காளி அம்மன் கோயிலை பற்றி சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான இளங்காளி அம்மனுங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, பைக் வாங்குறீங்க அப்படின்னா இங்கே மொத பூஜை போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு கோயில். சின்ன கிராம கோயிலுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சின்ன கிராம கோயில், ரொம்ப விசேஷமான கோயில். நீங்கள் அருள் வாங்க, அவ்வளோ ஒரு அருள் பாய்வுடைய ஒரு அம்மனுங்க இந்த 7 காளி அம்மனும். கிட்டத்தட்ட இந்த 7 காளி அம்மன் கும்பிட்டாலே உங்களுக்கு ஒரு நல்ல வருது. நன்றி, வணக்கம்.